கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் ஏரோபிளஸ் 2016 என்ற விமானவியல் கண்காட்சி நடந்து வருகிறது. இங்குள்ள சிறிய அளவிலான விமானங்களை பொதுமக்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் ஆர்வத்துடன் பார்த்து செல்கின்றனர். கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் ஏரோபிளஸ் 2016 என்ற பெயரில் விமானவியல் கண்காட்சி நேற்று துவங்கி நாளை வரை நடைபெறுகிறது. இந்த கண்காட்சியில் பறக்கும் நிலையில் இயங்கக்கூடிய 10 விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளன. கூட்டத்தின் நடுவே பறக்கும் ஒரு சிறிய ரக ஹெலிகாப்டர் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. நார்மலி ஏரோப்ளேன்ஸ் அண்ட் ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து டிஸ்பிளேக்கு வைக்கிறது இல்லை, நார்மலி பீப்புளுக்கு பார்க்க முடியாது. ஆனால் நெஹ்ரு காலேஜ் வந்து எல்லாமே டிஸ்பிளேஸ்க்கு வச்சுருக்காங்க. we can touch and feel, the people can enjoy entertainment. இந்த கண்காட்சியில் விமானங்களின் அரிய வகை புகைப்படங்கள், விமானங்களின் மாதிரி உள்ளிட்டவை வைக்கப்பட்டுள்ளன. மாணவர்களின் படைப்புகளும் இந்த கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் விமான உதிரி பாகங்கள் மற்றும் விமான ஆய்வுக்கூடங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக 5000 சதுர அடி பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள மாதிரி விமான நிலையம் காண்போரை வியக்க வைத்தது. அக்கல்லூரி மாணவர்கள் தயாரித்த சிறிய ரக விமானங்களை இயக்கி பறக்க வைத்ததை ஏராளமானோர் கண்டு வியந்தனர். இந்த விமான கண்காட்சியில் பல ரக விமானங்கள் மற்றும் உதிரி பாகங்கள் விமானங்களை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளும் வகையில் இருப்பதாகவும், இது மாணவர்களுக்கு மிகவும் பயனளிக்கும் வகையில் இருப்பதாகவும் கண்காட்சியை பார்வையிட்ட மாணவர்கள் தெரிவித்தனர். இதுக்கு வரைக்கும் நான் போனதில்லை, இதுதான் நேரில் ஏரோப்ளேன்ஸ் ஹெலிகாப்டர்ஸ்லாம் பார்த்தது. ஃபஸ்ட்டுலாம் பார்த்தது மேலே போனது தான் பார்த்துருக்கேன் ஹெலிகாப்டர்ஸ். இப்போ தான் நேரில் பார்த்துருக்கேன், சந்தோஷமாக இருக்கு. நான் வந்து பைலட் சீட்டில் உட்காந்து பார்த்தேன். நான் அவங்கெல்லாம் எப்படிலாம் பண்ணுறதுன்னு சொல்லி தந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஜாலியாக பார்த்தேன். இந்த கண்காட்சியை பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து வியந்து வருகின்றனர். மேலும் பார்வையாளர்கள் விமானத்தின் உள்ளே சென்று அமர்ந்து பார்த்து மகிழ்ந்து வருகின்றனர். கண்காட்சியில் குழந்தைகள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்காக பலதரப்பட்ட விளையாட்டு, பொது அறிவு போட்டிகள், உணவு திருவிழா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு வருகின்றன. தமிழரசி, நியூஸ் 7 தமிழ், கோவை.